ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆனால் நீட் எழுதணும்னு வந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அதுக்காக மெடிக்கல் ஃபீல்டை விட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ்ல இருந்து சேலரி வரைக்கும் ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி வே டு கரியர் சேக் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்னா டாக்டர் கிட்ட டைரக்டா வேலை பார்க்குற ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி எடுக்கிறது, ஆரம்பத்தில் பேஷண்ட்ஸை டயக்னோஸ் பண்ணுறது, அதாவது டாக்டர் கூட சேர்ந்து டயக்னோஸ் பண்ணுறது, தென் ரிப்போர்ட்ஸ் அனலைசிஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட்டில் டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறது, இவ்வளவும் இவங்களோட ரோலாக இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தா டாக்டருக்கு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸை படிக்கிறவங்க இருப்பாங்க. தென் டெய்லி ஒர்க் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸோட சிம்டம்ஸை மானிட்டர் பண்ணுறது, பேசிக் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, தென் லேப் ரிப்போர்ட் டாக்டர் கூட சேர்ந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணுறது, டாக்டர் சொன்னால் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது, தென் ஐசியூ எமர்ஜென்சியில் கூட வேலை செய்கிற சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ப்ராக்டிக்கல் பேஸ்டு கோர்ஸாக தான் இருக்க போகுது. கோர்ஸோடைய டூரேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அகாடமிக்லையும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த கோர்ஸை படிப்பீங்க. எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரி. உங்களுடைய சப்ஜெக்ட்ல பயாலஜி அப்படிங்கிறது கம்பல்சரியா இந்த கோர்ஸ்க்கு இருந்திருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருந்தால் போதும். பட் உங்களுக்கு ஒரு சில காலேஜஸ்ல கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தால் தான் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் பெஸ்டான ஸ்கோர் எடுத்தால் பெட்டர். பட் நீங்கள் 50% மார்க் எடுத்தாலே இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தேவையில்லை. அட்மிஷன் எப்படி நடக்குங்கிறத பார்த்துடலாம். மோஸ்ட்லி டைரக்ட் அட்மிஷன் தான் இருக்கும். அதாவது மேனேஜ்மெண்ட் காலேஜில் டைரக்டாக அட்மிஷன் போடுறது. அது தவிர பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியும் நீங்கள் சீட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து படிக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் வீடியோ தனியாக போடுறேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த கோர்ஸில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸை மேஜராக படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் கண்டினியூஸாக இருக்கும். அதனால இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. தென் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும்னா, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரைவேட் கிளினிக்ஸ், ஐசியூ, எமர்ஜென்சி கேர், டயக்னோசிஸ் சென்டர், தென் அப்ராட்ஸ்லையுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் கேரில் டாக்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வகிக்கிறாங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 25,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30K 50K வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ராட் கல்ஃப் கண்ட்ரீஸில் போனீங்க அப்படின்னா சேலரி அப்படிங்கிறது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோர்ஸ்க்கு அப்ராட்ல நல்ல டிமாண்ட் இருக்குது. எஸ்பெஷலி யூஏஇ, சவுதி, கத்தார் மாதிரி பிளேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நல்ல சான்சஸ் இருக்குது. பெஸ்ட்டான சேலரியுமே இருக்குது. இந்த கோர்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் கோர்சஸ் நிறைய இருக்குது. இதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி கரியர் க்ரோத் அப்படிங்கிறதும் பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸை படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்க போய் ஜாயின் பண்ற காலேஜஸ் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குதா, தென் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. பிசிஷியன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலேஜோடைய அட்டாச்சு ஹாஸ்பிட்டல் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் டைஅப் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுமே பார்த்துக்கோங்க. ஃபேக்கான காலேஜஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்தா நீட் இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் நல்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு நினச்சா அவங்களுக்கும் அனுப்புங்க. இன்னும் பேராமெடிக்கல் கோர்ஸ் டீட்டெயில் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சேக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வே டு கரியர் சேக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.